குமரி மாவட்டத்தில் ஏகதேசம் சமஸ்தக்காரனுடைய பாடத்திட்டங்கள் இருக்கின்றது. எனக்கு தெரிஞ்சுதான் சொன்னேன், தெரியாமல் சில ஊர்களில் இருக்கலாம். காரணம் எங்கள் குமரி மாவட்டம் 52 ஜமாத், மொத்தம் 56 ஜமாத்தில் சிறுசு பிசுல சேர்த்தா 52 ஜமாத்து. அதில் சில ஜமாத்துகளில் இல்லாமல் இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நான் உங்களிடத்துல இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்பது, சமஸ்தக்காரனுடைய பாடத்திட்டம் நமது மாவட்டத்தில் எல்லா பக்த மர்சாக்கள்லையும் நடத்தப்பட வேண்டும். காரணம், அந்த சமஸ்தக்காரனுடைய தொடக்கம் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனாமிலே பார்த்து அனுமதியோடு தொடங்கப்பட்டதாக விஷயம் இங்கு சொல்லப்பட்டது தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அருமை நாயகத்தினுடைய ஆசையோடு தொடங்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம், அது கண்டிப்பாக ஒரு பரக்கத்து இருக்கும். ஆகையினால் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அனைத்து முஸ்லிம் ஜமாத்துக்கும் மரியாதைக்குரிய ஜமாத் உலமாவுடைய தலைவர் என்ற அடிப்படையில் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், எல்லா ஜமாத்துகளிலையும் சமஸ்தக்காரருடைய பாடத்திட்டத்தை நடைமுறையில் நீங்கள் ஆக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். சமஸ்தக்காரனுடைய 100வது ஆண்டு தொடக்க விழா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோட்டால் வைத்து ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த விழாவினுடைய மரியாதைக்குரிய தலைவர் ஜெஃப்ரி தங்கள் அவர்கள், அவரோடு வந்திருக்கக்கூடியவர்கள் வரவேற்பு உரையில் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். செய்துமாறு வேற பூரா சொன்னாங்க, சாதாத்து பேர் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. உண்மையிலேயே இந்த ஊர், இந்த குமரி மாவட்டத்திற்கு கோட்டாரில் பாபாக்காசி மண்டபம் நம்ம விழாவுக்கு முன்னால் பண்ண ஜியாரத்து பண்ணமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்ததாக ஒரு சரித்திரம் இருக்கு. ஒரு கால் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த இந்த பூமி பரக்கத்தான பூமி என்று செய்யுதுல் உலமா எண்ணினார்களோ இனிமே தெரியவில்லை. அத்தனை சாதாத்துகளையும் அழைத்து வந்திருக்கின்றார்கள். பரக்கத்து நமது ஊருக்கு, நமது மாவட்டத்திற்கு கிடைத்தது. அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சாதாத்துடைய பரக்கத்தை கொண்டு, இந்த சாதாத்துடைய கால்பட்ட பரக்கத்தை கொண்டு இந்த குமரி மாவட்டத்தில் ஹிதாயத்தை விலாயத்தை நசீபாக்கட்டும், சாலிஹீன்களை அல்லாஹ் ஆக்கட்டும், பித்அத்துடையவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கட்டும், நிறைஞ்ச ஹிதாயத்தை கொடுக்கட்டும், அவர்களுக்கு தெளிவை கொடுக்கட்டும். என் அன்புக்குரியவர்களே, 100வது ஆண்டு சமஸ்தக்காரனுடைய விழா 1975 எங்களது மாவட்டத்தை சார்ந்த மணலிக்கரை கோஸ் முகமது ஆலிம் அவருடைய மகனார் மாலிக் முகமது என்று சொல்லப்படக்கூடிய ஃபாதில் பாக்கி ஹதரத் அவர்கள் ஜமாத் உலமாவுடைய செயலாளராக இருந்த பொழுது, தேங்காப்பட்டினத்தை சார்ந்த முஹம்மது முஸ்லியார் ஜமாத் உலமாவுடைய தலைவராக இருந்த பொழுது, சமஸ்தக்காரனுடைய பாடத்திட்டம் கன்னியாகுமரி மாவட்ட உலமாக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. 75 கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமஸ்தக்காரனுடைய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதை எடுத்து மக்களுக்கு சொல்லும் விதமாக சமஸ்தக்காரனுடைய பாடத்திட்டத்தில் அஹ்லாக் என்று ஒரு பாடம் உண்டு. அதை மொழிபெயர்த்து பண்பாடு என்ற ஒரு புத்தகம் எழுதப்பட்டு இங்கு மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. 98 ஹசரத்து சிகரெட் பேர்ப்பு இல்லை. 80 மரியாதைக்குரிய அன்றையினுடைய ஜமாத்துடைய தலைவர் வஃபாத் ஆயிட்டாங்க. 80, 81, 82 நான் இந்த மாவட்டத்துக்கு வந்தேன். 82, 83 போயிட்டேன். திரும்பவும் நான் இந்த மாவட்டத்துக்கு வந்தேன். 83 வரும்பொழுது விளிஞ்சியத்தில் கௌசுல் ஆலம் முஹையீன் ஆண்டகையினுடைய விழா கொண்டாடுவார்கள். ஒரு 1க்கு கொடியேத்து பயான் இல்லை, ஒரு 11க்கு 10க்கு என்ன காணமேளா கதாபிரசங்கன்னு ஒன்று கொண்டாடுவாங்க, அதுக்கு பயான் இல்லை. இடப்பட்ட காலங்களில் நான் அங்கே
தொடர்ந்து பயான் செய்வேன். வஹீதுன் நாயகனுடைய ஆண்டு விழா கொண்டாடும் பொழுது தொடர்ந்து 2-3 வருஷங்க பயான் செஞ்சுருக்கேன். அப்போ எனக்கு ஹிதுமத்து செய்வதற்காக வேண்டி ஒரு பையன் ஓதுற பிள்ளை வந்திருந்தார், தொலைப்பா வந்திருந்தார், நல்ல பையன். நான் அவன்கிட்ட கேட்டேன், நீ என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க, படிக்கிறியா, என்ன செய்கிறேன்னு கேட்டேன். சமஸ்த கேரளா பாடத்திட்டத்தில் 10ஓ 14ஓ வகுப்பு நான் படிக்கிறேன்னு சொன்னான். அப்போ எனக்கு புதுசு அது. சமஸ்த கேரளாங்கிற வார்த்தை கேட்குறது, பாடத்திட்டங்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு புதுசு. நான் என்ன பாடம் ஓதுறேன்னு கேட்டேன். உம்தா ஓதுறேன்னு சொன்னேன் என்கிட்ட. உம்தாவா? மதரசாவில் 3வது சுமரால ஓதி கொடுக்குறோம்டா. நாங்கள் அரபிக் கல்லூரியில் 3வது சுமராவுக்கு உம்தா பாடம் நடக்கும். நீ உம்தா ஓதுறியா, எடுத்துட்டு வா பார்க்கட்டுன்னு சொன்னேன். எடுத்துட்டு வந்தான். வாசியடான்னு சொன்னேன், வாசிச்சான். நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். பல தடவை இந்த விஷயத்தை எங்களது கல்லூரி ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறேன், உலமாக்கண்ணி படல சொல்லியிருக்கிறேன். அந்த விஷயத்தை ரொம்ப கரெக்டா அரபி இபாரத்திற்கு பற்றியா தருக்கி பிரகாரம் ஆலிம்களுக்கு திணறும், சொல்லவா செய்யணும். ஆனால் அழகா வாச்சான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனால் சமஸ்த கலா கவுண்டி நான் பிரச்சாரம் பண்ணல, எல்லாத்திலும் சொல்லுவேன், சமஸ்த கலா பாடத்திட்டம் மிக பிரமாதம், சமஸ்த கலா பாடத்திட்டம் மிக பிரமாதம் என்று சொல்லிக் கொண்டு இருந்தோம். அல்லாஹு தாலா சமஸ்த கலாவுடைய பாடத்திட்டத்தை எங்களுக்கு அன்பளிப்பாக ஹதியாவாக தந்தான். இன்றைக்கு பெருமையோடு சொல்லிக் கொள்வேன், தமிழகத்தில் சமஸ்த கலாவுடைய பாடத்திட்டம் குமரி மாவட்டத்தில் இருக்கின்றது. என்னுடைய மாணவ கண்மணி அப்துல் ஜலாலி அவரிடத்துல பல தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த பாடத்திட்டத்தை தூக்கிக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பூந்துடலாம். முதல்ல குமரி மாவட்டத்துக்கு வந்தது போல திருநெல்வேலிக்கு போவோம், ஒவ்வொரு ஊரில் இந்த பாடத்தை பற்றி சொல்லுவோம், பாடத்தை நடக்கட்டும். அறிமுகம் ஆயிட்டுதுன்னா அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி பெற்று விடும் என்று நான் பல தடவை சொன்னது உண்டு. அந்த அளவுக்கு மிகச் சிறப்பான ஒரு பாடத்திட்டம். தங்கள் சொல்லும் பொழுது, மரியாதைக்குரிய ஃபஹ்ருதுகோய தங்கள் சொல்லும் பொழுது 10,000 சொச்ச மதரசா என்று சொன்னார்கள். இல்லை, 11,072 மதரசாக்கள் இருக்கின்றது. 11,072 மதரசாக்கள் சமஸ்த கலா பாடத்திட்டத்துக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட 11,072 மதரசாக்கள் சமஸ்த கேரளா என்ற அந்த அமைப்பின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கல்லூரிகள் வேறு, அதெல்லாம் மரியாதைக்குரிய ஃபஹ்ருதீன் கோய தங்கள் என்னென்ன எத்தனை கல்லூரிகள் என்னென்ன நடக்குங்கிற விஷயத்தை பற்றி சொன்னாங்க. அதுக்கு நான் வரல. எங்களது மாவட்டத்தில் இந்த குமரி மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு 2 ஊரில் சமஸ்த கலாவுடைய பாடத்திட்டம் இல்லை. ஒன்று இந்த ஊர், இந்த கோட்டாரில் இல்லை. இன்னொன்று திட்டுவளையில் இருந்தது. சரியான புத்தகங்கள் சப்ளை செய்யப்படாத காரணத்தினால ஏற்பட்ட ஒரு வேதனையில் அந்த பாடத்திட்டம் அங்கே மாற்றப்பட்டது. அங்கும் நாங்கள் சமஸ்த கேரளாவை கொண்டு இருக்க வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அக்கிரமி செய்யட்டும். ஆக குமரி மாவட்டத்தில் ஏகதேசம் சமஸ்த கலாவுடைய பாடத்திட்டங்கள் இருக்கின்றது. எனக்கு தெரிஞ்சுதான் சொன்னேன், தெரியாமல் சில ஊர்களில் இருக்கலாம். காரணம், எங்கள் குமரி மாவட்டம் 52 ஜமாத், மொத்தம் 56 ஜமாத்தில் சிறுசு பிசுல சேர்த்தா 52 ஜமாத்து. அதில் சில ஜமாத்துகளில் இல்லாமல் இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நான் உங்களிடத்துல இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்பது, சமஸ்த கலாவுடைய பாடத்திட்டம் நமது மாவட்டத்தில் எல்லா பக்த மதரசாக்கள்லையும் நடத்தப்பட வேண்டும். காரணம், அந்த சமஸ்த கலாவுடைய தொடக்கம் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனாமிலே பார்த்து அனுமதியோடு தொடங்கப்பட்டதாக விஷயம் இங்கு சொல்லப்பட்டது தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அருமை நாயகத்தினுடைய ஆசையோடு தொடங்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம், அது கண்டிப்பாக ஒரு பரக்கத்து இருக்கும். ஆகையினால் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அனைத்து முஸ்லிம் ஜமாத்துக்கும் மரியாதைக்குரிய ஜமாத் உலமாவுடைய தலைவர் என்ற அடிப்படையில் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், எல்லா ஜமாத்துகளிலையும் சமஸ்த கலாவுடைய பாடத்திட்டத்தை
நடைமுறையில் நீங்கள் ஆக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். தங்கள் பகிர்தன் கோய தங்கள் சொன்னாங்க, குமரி மாவட்டத்தில் தொடக்கம், குமரி மாவட்டத்தில் நூற்றாண்டுடைய தொடக்கம், குமரி மாவட்டம் பரக்கத்து பெற்று விடுது என்று சொன்னார்கள். உண்மையிலேயே கன்னியாகுமரி என்றாலே என்ன பொருள்? காஃப், கரீமான அல்லாஹு தஆலா, நூன், அந்த நூறானியத்து, அன்னார்கள் 100, அந்த நூறானியத்து, காஃப் என்றால் கரீம், நூன் என்றால் 100, அந்த நூறானியத்து மிகுந்த சாதாத்துகள் இங்க வரவழைத்து கண் யா யக்கீனாக திட்டவட்டமாக மா அல்லாஹ்வுடைய ரிலா மரலியத்து ரா ரிலா தஹ்கீக்காக சொல்றான். ரா ரிலா உண்டு, அவருடைய மருந்து உண்டு என்பதை உணர்ந்தார்களோ என்னமோ தெரியவில்லை. நான் சொல்லிக்கொள்வேன், நிச்சயமாக உங்களது நடைபயணம் வெற்றியாகட்டும். கரீமான அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு, கன்னியாகுமாரனுடைய ஆரம்ப எழுத்தான காஃபுனுடைய கரீமான அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு, நூன் நூறானியத்தான சாதாத்துடைய பரக்கத்தை கொண்டு உங்களுடைய பயணம் வெற்றி வரும், மாநாடு வெற்றி வரட்டும். இதோ கன்னியாகுமாரத்தினுடைய உலமாக்கள் கொடி அசைத்து இந்த மாநாட்டினுடைய துவக்கத்தை துவங்கி வைக்கின்றோம். நரே தக்பீர், நரே தக்பீர், நரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். അല്ലാഹു അക്ബർ. ആദരണീയനായ ഖാദി അവർക്ക് നന്ദി പ്രകടിപ്പിക്കുന്നു. ഖാദി പറയുന്നതാണ് ശരി. ഖാദി 2 സൈഡ് കേൾക്കും. മദ്രസകളുടെ എണ്ണത്തിൽ ഖാദി പറഞ്ഞതാണ് ശരി. രണ്ടാമതായിട്ട് ബഹുമാനപ്പെട്ട ഖാദിയുടെ ആഗ്രഹം സമസ്തയുടെ എല്ലാ മദ്രസകളും കന്യാകുമാരി ജില്ലയിൽ എല്ലാ സ്ഥലത്തും ഉണ്ടാവണമെന്ന്. ആ അപേക്ഷ ഞാനും ബഹുമാനപ്പെട്ട സയ്യിദുൽ ഉലമ സയ്യിദ് മുഹമ്മദ് ജിഫ്രി മുത്തുക്കോയ തങ്ങൾ അവർക്കും അതുപോലെ തന്നെ മദ്രസ വിദ്യാഭ്യാസത്തിൻ്റെ മുഖ്യം കൺട്രോളുള്ള MD ഉസ്താദിനും അതുപോലെ തന്നെ മുഷാവറ അംഗങ്ങൾക്കും ഏൽപ്പിച്ചുകൊണ്ട്